உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு லயாலா கல்லூரி முழுவதுமே தமிழக வெற்றி கழகம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூத் ஏஜென்ட்டுகள் நிர்வாகிகள் என லயாலா கல்லூரி முழுவதுமே குவிந்திருக்கின்றனர். விஜய்க்கு சாலை வழிநடிகளும் இருசக்கர வாகனங்களிலும் மகிழுந்துகளிலும் என ஏராளமானோர் விஜய் தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்தோம். அவருக்கு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தும் இருந்து வந்தனர். விஜய் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது எந்த அளவுக்கு விஜய் பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தினர் பின்தொடர்ந்து வருவார்களோ தற்பொழுது பெரும்பான்மையான வாக்குகளில் முன்னிலை வகிக்கும் பொழுதும் தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகின்றனர். காவல்துறையினர் எவ்வளவுதான் பாதுகாப்பு கொடுத்தாலும் எவ்வளவுதான் வாகனங்களை தடுத்து நிறுத்தினாலும் ஏதாவது ஒரு வழியிலோ அல்லது அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஒன்று திறந்து காவல்துறையினரை அப்புறப்படுத்திவிட்டு தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் விஜயை பின்தொடர்ந்து வருகின்றனர். விஜயை பின்தொடர்ந்து ஒய்பிரிவு செக்யூரிட்டியினர் பாதுகாவலர்கள் விஜயை பின்தொடர்ந்து வரக்கூடிய வாகனங்களை தடுத்து நிறுத்தினாலும் அவர்களையும் பின்னுக்கு தள்ளி இருசக்கர வாகனங்களில் விஜயை பின்தொடர்ந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆர்வம் மற்றும் தற்போது வரை குறையாமல் இருக்கின்ற ஒரு காரணமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வெற்றி பெற்றதற்காக ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து தபால் ஓட்டுகளில் பெரும்பான்மையான 40% வாக்குகளை விஜய் பெற்றிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதிகாரப்பூர்வமாக கிடைக்கவில்லை, ஆனால் 40% மேற்பட்ட வாக்குகளை விஜய் பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு ஊழியர்கள் பலரும் விஜய்க்கு தபால் வாக்குகள் மூலமாக வாக்கு செலுத்தியிருக்கின்றனர். அதற்கு காரணம் தற்போதைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருந்த அரசு ஊழியர்களுக்கு இருந்த ஒரு அதிருப்தி என்று ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது. அந்த அதிருப்தியின் காரணமாகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்சியையும் அந்த கட்சியுடைய தலைவர் விஜயை அரசு ஊழியர்கள் காவலர்கள் என தேர்ந்தெடுத்ததற்கான காரணமாக பார்க்கப்படுகின்றது. தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு நடந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சி முடியும் தருவாயில் அரசு இடைநிலை ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், ஜாக்டோஜிய ஊழியர்கள் என பல்வேறு அரசு ஊழியர்கள் அரசுக்கு எதிராக தங்களுடைய போராட்டங்களை தொடர் போராட்டங்களாக நடத்தி வந்திருந்தனர். சத்துணவு ஊழியர்கள் உள்ளிட்டவர்கள், மாற்றுத்திறனாளி சங்கத்தினர் என்று தங்களுடைய கோரிக்கைகள் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கைகளை முன்னிறுத்தியும் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தொடர்ந்து அவருடைய போராட்டத்தை நடத்தி வந்தனர். அவருடைய போராட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் அவர்களுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தியும் அவர்களுக்கான ஆதரவுகளை தெரிவித்தும் களத்தில் அவர்களுடன் இணைந்து போராடி அவர்களுடன் அந்த ஆதரவையும் தெரிவித்து வந்த நிலையில் அரசு ஊழியர்களான பெரும்பான்மையினுடையான அந்த வாக்குகள் தபால் வாக்குகள் விஜய்க்கு பெற்றிருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து தபால் வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய அந்த முன்னிலையில் இருந்திருக்கக்கூடிய விஜய் தொடர்ந்து முன்னிலை வகித்து வந்திருக்கக்கூடிய விஜய் 50, 60, 70 என்று ஒவ்வொரு தொகுதியாக முன்னிலை வகித்து 2 பெரிய கட்சிகளையும் 70 தொகுதிகளுக்கு மேலாக பின்னுக்கு தள்ளி தொடர்ந்து 70 தொகுதிகளுக்கு மேலாக முன்னிலை வகித்து வந்தார். இன்று மாலை வரை 111 தொகுதி வரை விஜய் முன்னிலை வகித்து வந்தார். ஒரு சில தொகுதிகளில் சொற்ப ஓட்டுகளில் விஜயனுடைய வேட்பாளர்கள் தோல்வியிட்டிருக்கக்கூடிய நிலையில் 108க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றனர். 60க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் வெற்றி செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல தொகுதிகளில் இன்னும் வெற்றியானது அறிவிக்கப்படவில்லை. மிகவும் எதிர்பார்ப்பாக இருக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டமாக சென்னை மாவட்டமும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை மாவட்டத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியானது மிகவும் தவிர்க்க முடியாத ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்களினுடைய வெற்றியானது தமிழக வெற்றி கழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு வெற்றி. அதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை சென்னையில் மொத்தம் 16 தொகுதிகள், அதில் 16 தொகுதிகளில் 14 தொகுதிகள் தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றியிருக்கின்றது. சென்னையில் பெரம்பூர் தொகுதியை தவிர்த்து வேறு எந்த தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறாது என்கின்ற ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தது. மக்கள் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து எந்த கருத்து கணிப்புகளும் மே 4ஆம் தேதி வரை மட்டுமே இருக்கும். மே 4ஆம் தேதிக்கு மேல் இந்த கருத்து கணிப்புகள் அனைத்தும் தவிடுபொடியாகும் என்று தொடர்ந்து அவருடைய தரப்பிலிருந்து அரசியல் விமர்சகர்களும் அவருடைய தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர்களும் அந்த கருத்துக்களை முன்வைத்து வந்தனர். அந்த கருத்து கணிப்புகளுக்கு ஏற்றவாறு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் அனைவரும் விஜயின் முகமாக நின்றிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் கிட்டத்தட்ட 14 தொகுதிகளில் சென்னையில் வெற்றி பெற்றிருக்கின்றனர். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இதனை சுற்றி இருக்கக்கூடிய 3 மாவட்டங்கள், சென்னை உட்பட 4 மாவட்டங்கள் என அனைத்து தொகுதிகளும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றனர். சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகளில் இதில் மிகவும் பெரிய விஷயமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று தமிழக உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.